ஒரு கிராமத்தின் அருகில் உள்ள பசுமையான மேய்ச்சல் நிலத்தில் ஒரு ஆடும் அதன் குட்டியும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த இரவு நல்ல மழை பெய்தது. மறுநாள் காலை வெயில் மற்ற நாட்களை விட அதிகமாக கொளுத்தியது. காலை எழுந்ததும் அந்த ஆட்டுக்குட்டி தனது தாயிடம் பால் குடித்தது. அதன் வயிறு நிரம்பி மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு அந்த பசுமையான புல்லை முகர்ந்து பார்த்து ஈரமான நிலத்தில் குதித்து விளையாட ஆரம்பித்தது. தண்ணீர் சிதறி விழ அது மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அதை பார்த்த தாயாடு மெதுவாகச் சொன்னது, "தங்கம், நீ வெகு தூரம் செல்லாதே, காட்டில் வழி தவறி விடுவாய்" என்று கூறியது. ஆனால் குட்டியாடு அதை கேட்கவில்லை. "அம்மா, நான் கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன், எனக்குத்தான் வழி தெரியுமே" என்று பெருமையாகச் சொன்னது. அதன் மனதில் தான் அறிவாளி என்ற எண்ணம் வந்தது. தாயின் வார்த்தையை மறந்து அது மெதுவாக காட்டை நோக்கி சென்றது. காட்டின் உள்ளே சென்றதும் அங்கே உள்ள புதர்கள், மரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு மேலும் உள்ளே சென்றது. விளையாட்டில் மூழ்கி பாதையையே கவனிக்கவில்லை. சில நேரத்தில் அது மிகவும் களைத்தது. அப்போதுதான் அது உணர்ந்தது, நான் வழி தவறிவிட்டேனே என்று. அது பயந்து சுற்றி தெரிந்தது. திடீரென்று ஒரு புதரிலிருந்து ஒரு ஓநாய் வெளியே வந்து, "அடடே, நல்ல நேரத்தில் வந்தாய், 3 நாளா சாப்பாடு கிடைக்கல, இன்னைக்கு சரியான சாப்பாடு" என்று கூறியது. அந்த நேரத்தில் குட்டிக்கு அதன் இடையன் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. மாதா, பிதா, குரு, எஜமானன் இவர்களின் சொல் கேட்டு நடந்து கொண்ட வாழ்க்கை வெற்றி பெறும். ஆனால் அது கேட்காமல் நடந்ததால் இப்போது பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டது. பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் நடந்தால் வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும்.